நம்ம தான் படிக்கவே இல்லையே, நம்மளாம் எங்க படிச்சோம்? இப்ப நல்லா படிக்கிறான், கேள்வி கேட்கிறான். நாமளாம் எங்க நல்லா படிச்சோம்? சுமாரா படிச்சோம், அப்படியே வந்துட்டோம். இப்ப பிறந்து வந்தோம்னா நம்மளாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இப்ப இருக்கிற புச்சாலித்தனமா இருக்கா, நல்லா இருக்கான். இந்த ஸ்டேஜ்ல நாம பிறந்திருந்தோம்னா நாம கஷ்டப்பட்டுருப்போம். நம்ம மாதிரி இருக்குங்கிறேன். என்ன விரும்புறான்? அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல என்னதானே சாப்பிடுறாங்க வீட்டுல குழந்தைங்க. எங்க வீட்டுல குழந்தை எல்லாம் சாப்பிடதான் செய்யுது. அதாவது இதுல அப்படியே குடிக்காம ஹனி ஆட் பண்ணலாம், லைம் ஆட் பண்ணலாம். நிறைய மாக்டெயில்ஸ் இதில் பண்றாங்க ஃபுல்லா. அந்த மாக்டெயில்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்லேயே வந்து கோகோனட் ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதில் குழந்தைங்க நீங்க கிரீன் இருந்தீங்க, இப்போ வந்து இந்த ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி வெரைட்டி வருது. ஃபர்தர் வேற ஏதாவது டைவர்சிஃபை பண்ணலாம். இட் இஸ் ஆல் பிளான்ட் பேஸ்ட். பிளான்ட் பேஸ்ட் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கோ அந்த எல்லா மேக்ஸிமம் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். நாளைக்கு ஆல்மண்ட்ஸில் ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா ஆல்மண்ட்ஸ் போகலாம். நாங்கள் அடுத்து வந்து சாக்லேட்ஸ் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம் நெக்ஸ்ட் மந்த். நாங்கள் சாக்லேட்ஸ் பண்ணும்போது ஆல்மண்ட்ஸ், ஸ்பைருலினா, மொரிங்கா இந்த மாதிரி வச்சு டார்க் சாக்லேட்ஸ் வச்சு நாங்கள் லான்ச் பண்ணலான்னு இருக்கோம். R&D பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணும்போது சாக்லேட்ஸுக்கும் கீரைக்குன்னா இருக்குது, சம்மந்தம் இருக்குது. ப்ரோட்டீனாக கொடுத்து ஹெல்த்தியாக கொடுக்குற சொசைட்டிக்கு எல்லாமே வந்து கீரைகை.com டெஃபினட்டாக ஃபியூச்சரில் பண்ணுவோம். அதெல்லாம் வாழ்றது ஒரு வாழ்க்கை, வாழுங்க, அதை நீங்களே முடிச்சுக்காதீங்க. என்னோட அட்வைஸ் அதுதான். நான் ஒரு படிச்ச வாக்கியம், தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா, நிச்சயமா நம்மளால வாழ முடியும். அது வேண்டவே வேணாம். என்னோட நல்ல கேள்வி இது. என்னோட கீரைக்கடை சார்பா, என்னோட சார்பா, ஹெர்பல் டிவிட்டிஸ் சார்பா, எல்லாம் நம்ம ஊடக நண்பர்கள் சார்பா சொல்லிக்கிறேன். தேர்வு முடிவுகள் வாழ்க்கையினுடைய முடிவுகள் அல்ல. ஒரே ஒரு தேர்வு முடிவு தான் உங்க லைஃபை டிசைட் பண்ணணும்னா அது ரொம்ப தப்பான விஷயம். அதை மாத்திக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ஐடின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட் வந்து பல 100 கோடி பண்ணுது. அதோட ஃபவுண்டர் முஸ்தபா 6ஆவதுல ஃபெயில் ஆனவர் தான். இந்த மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்ல முடியும். அதனால தேர்வு முடிவு வாழ்க்கை முடிவு இல்லை. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஜாதி என்னன்னு ஒரு பையன் நாங்க ஒரு வேலை ஒன்றும் இல்லைங்க. நான் ஊடக நண்பர்கள் சொல்றேன், இதெல்லாம் பேசி பெருசே பண்ணாதீங்க. என்னன்னு எனக்கு 12 வருஷமா ஒருத்தர் நண்பர், அவர் என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த எண்ணமே நமக்கு போல. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் அதுதான். நியாயமா சொல்லுங்க, யாருக்குமே போல. எங்கேயோ ஒன்று ஏதோ ஒன்று நடக்குதுங்கிறதுனால அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும், எதிர்க்கணும். ஆனா அதை ரொம்ப சொல்லி 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 சும்மா இருக்கணும்னு கிளப்பி விட்டுறக்கூடாது. என்னோட வேண்டுகோள் அதுதான். தேங்க்யூ ஸோ மச். நன்றி உங்கள் அனைவரும்.